வண்டியிலிருந்து இறங்கிய குருதேவர் மாடி வரவேற்பறையில் சென்று அமர்ந்தார். சுரேந்திரரின் அண்ணனும் அங்கே இருந்தார். அவர் ஒரு நீதிபதி. பக்தர்கள் பலர் வந்திருந்தனர். குருதேவர் சுரேந்திரரின் சகோதரரிடம் கூறினார், நீங்கள் ஒரு ஜட்ஜ், அது நல்லது. ஆனால் எல்லாம் இறைவனின் சக்தி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த பதவியையும் அவரே தந்துள்ளார். அதனால்தான் அது கிடைத்திருக்கிறது. நாமே பெரியவர்கள் என்று மக்கள் நினைக்கின்றனர். மாடியிலுள்ள நீர் சிங்கமுக குழாய் வழியாக கீழே விழுகிறது. பார்த்தால் சிங்கம் தன் வாய் வழியாக தண்ணீரை கொட்டுவது போல் இருக்கும். ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? எங்கோ ஆகாயத்தில் மேகம் திரளுகிறது. அந்த தண்ணீர் மாடியில் பொழிகிறது. அது குழாய்க்கு வருகிறது. பிறகு சிங்கத்தின் வாய் வழியாக வெளியே வருகிறது. சுரேந்திரரின் சகோதரர் கூறினார், சுவாமி, பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும், ஜாதி வேற்றுமையை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பிரம்ம சமாஜத்தினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனிடம் புதிதாக அன்பு ஏற்படும்போது இப்படியெல்லாம் வரும். சுழற்காற்று அடிக்கும்போது புழுதி கிளம்பும். அப்போது எது புளிய மரம், எது மாமரம் என்று எதுவும் தெரியாது. காற்று நின்ற பிறகு எல்லாம் தெரியும். புதிய அன்பு என்ற சுழற்காற்று நின்றுவிட்டால் இறைவன் ஒருவரே மேலானவர், உள்ளவர், மற்றவையெல்லாம் நிலையற்றவை என்பதெல்லாம் படிப்படியாக தெரிய வரும். சாதுக்களின் தொடர்பும் தவமும் இல்லாமல் இவை எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மிருதங்க ஓசையை வாயினால் சொல்லி என்ன பயன்? கையினால் அதை வாசிப்பது மிகவும் கடினம். வெறும் லெக்சரால் ஆவது என்ன? தவம் செய்ய வேண்டும், அப்போதுதான் புரியும். ஜாதி வேற்றுமையா? ஒரே ஒரு வழியில்தான் ஜாதி வேற்றுமையை ஒழிக்க முடியும். அது பக்தி. பக்தர்களுக்கு ஜாதி கிடையாது. தீண்டப்படாத ஜாதியும் பக்தியால் தூய்மை பெறுகிறது. சண்டாளனுக்கு பக்தி ஏற்படுமானால் அவன் சண்டாளனே அல்ல. சைத்தன்ய தேவர் சண்டாளர் வரையுள்ள அனைவரையும் கட்டி அணைத்துக் கொண்டார். பிரம்ம சமாஜத்தினர் ஹரேநாமத்தை சொல்கிறார்கள். அது மிகவும் நல்லது. மன இயக்கத்துடன் அவரை அழைத்தால் அவரது அருள் உண்டாகும், அவரது அனுபூதி உண்டாகும். எல்லா வழிகள் மூலமும் இறைவனை அடையலாம். ஒரே கடவுளை பல பெயர்களால் அழைக்கிறோம். ஒரு படித்துறையில் இந்துக்கள் தண்ணீர் பருகும்போது அதை தண்ணீர் என்கின்றனர். மற்றொரு துறையில் கிறிஸ்தவர்கள் வாட்டர் என்கின்றனர். இன்னொரு துறையில் முஸ்லிம்கள் பானி என்கின்றனர். சுரேந்திரரின் சகோதரர் கேட்டார், சுவாமி, தியோசப்பியை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தியை இவர்கள் பெறுவதாக ஏதோ கேள்விப்பட்டேன். இவ்வாறு ஆவிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவனை நான் தேவன் பாபுவின் வீட்டில் பார்த்தேன். அந்த ஆவி எவ்வளவோ பொருட்களை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இந்த அசாதாரண சக்திகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? இதனால் இறை அனுபூதி கிடைக்குமா என்ன? இறை அனுபூதி கிடைக்காவிட்டால் எல்லாமே வீண். ஞாயிறு, நவம்பர் 26, 1882 மாலை 4 மணி இருக்கும். கல்கத்தாவில் உள்ள சிந்தூரியா பட்டியில் மணிலால் மல்லிக்கின் வீட்டிற்கு குருதேவர் பக்தர்களுடன் வந்திருந்தார். அங்கே ஆண்டுதோறும் பிரம்மசமாஜ விழா நடைபெறும். அன்று பிரம்மசமாஜ ஆண்டு விழா நடைபெற இருந்தது. விஜயகிருஷ்ண கோஸ்வாமி, பிரம்மசமாஜ பக்தர்கள், பிரேம்சந்த், மல்லிக்கின் உறவினர்கள் என்று ஏராளமானோர் வந்திருந்தனர். மாவும் உடன் இருந்தார். பக்தர்களை உபசரிப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை மல்லிக் செய்திருந்தார். பிரகலாத சரித்திரம் பற்றிய கதா காலட்சேபம் நடைபெறும். அதன் பிறகு பிரம்மசமாஜ வழிபாடு நடைபெறும். இறுதியில் பிரசாதம் வழங்கப்படும். விஜயர் இப்போதும் பிரம்மசமாஜத்தில் இருந்தார். இன்று அவர் வழிபாடு நடத்துவார். அவர் இன்னும் காவி உடுக்கவில்லை. பாகவதர் புராணத்திலிருந்து பிரகலாத சரித்திரத்தை கூறினார். பிரகலாதனின் தந்தை ஹிரண்யகசிபு ஹரியை நிந்தித்தான். பிரகலாதனை தொடர்ந்து துன்புறுத்தினான். பிரகலாதன் கைகளை கூப்பியபடி ஹரியிடம் பிரார்த்தனை செய்கிறான். ஏ ஹரி, என் தந்தைக்கு நல்ல புத்தியை கொடு. இதனை கேட்ட அளவில் குருதேவரின் கண்களில் நீர் வழியலாயிற்று. விஜயர் முதலானோர் குருதேவரின் அருகில் உட்கார்ந்திருந்தனர். குருதேவருக்கு பரவச நிலை ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு விஜயர் முதலிய பக்தர்களிடம் பேசத் தொடங்கினார் குருதேவர்.
பக்திதான் சாரம். பகவானின் நாமத்தையும் புகழையும் எப்போதும் பாடிக்கொண்டிருந்தால் பக்தி உண்டாகும். ஆகா, சிவநாத்திற்குத்தான் எத்தகைய பக்தி! சர்க்கரை பாகில் ஊறிய பாலாடை போல் அல்லவா இருக்கிறார். என்னுடைய மதம்தான் சரியானது, மற்றவர்களுடைய மதங்களெல்லாம் தவறானவை என்று நினைப்பது சரியல்ல. எல்லா பாதைகள் வழியாகவும் அவரை அடைய முடியும். ஆழ்ந்த மனையக்கம் இருந்தால் போதும். எண்ணற்ற பாதைகள், எண்ணற்ற மதங்கள். இதோ பார், இறைவனை காண முடியும். அவர் மனம் வாக்குக்கு எட்டாதவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதாவது அவர் உலகியலில் மூழ்கிய மனத்திற்கு புலப்படாதவர். தூய மனம், தூய புத்தி இவற்றால் அவரை அடைய முடியும் என்று வைஷ்ணவ சரண் கூறுவதுண்டு. சாது சங்கம், பிரார்த்தனை, குருவின் உபதேசம் முதலியவை அவசியமானவை. அப்போதுதான் மனம் தூய்மை பெறும். பிறகு இறைவனின் காட்சி கிடைக்கும். அழுக்கு தண்ணீரில் படிகாரத்தை இட்டால் தண்ணீர் தெளிகிறது. அதன் பிறகு அதில் முகம் பார்க்க முடியும். தூசி படிந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முடியாது. மனம் தூய்மை பெற்ற பிறகு பக்தி ஏற்படுமானால் இறைவனின் அருளால் அவரை காண முடியும். காட்சிக்கு பிறகு அவரது ஆணை கிடைக்குமானால் மக்களுக்கு உபதேசம் செய்யலாம். அதற்கு முன்பு லெக்சர் செய்வது நல்லதல்ல. ஒரு பாட்டு இருக்கிறது, கேளுங்கள். ஏகாந்தத்தில் தவம் செய்து இனிய பக்தியை பெறாமல் ஆகாய சந்திரன் உன்னுள்ளே உதைத்திடுவானோ என் மனமே. மனமாம் கோவிலில் மாதவன் இல்லை, வெறுமனே சங்கொலி முழங்கினாய் போதோ. அங்கே பறந்து ஆலயம் கெடுத்து வம்பே திரியும் 11 வவ்வால். இதய கோவிலை முதலில் தூய்மைப்படுத்த வேண்டும். இறைவனுடைய திருவுருவை கொண்டு வர வேண்டும். பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த ஏற்பாடுகளை செய்யாமல் வெறுமனே சங்கை ஊதி ஆர்ப்பாட்டம் செய்வதில் என்ன பயன்? பிறகு விஜய கோஸ்வாமி மேடையில் அமர்ந்து பிரம்மசமாஜ வழிபாட்டை ஆரம்பித்தார். வழிபாடு முடிந்ததும் அவர் குருதேவரின் அருகில் சென்று அமர்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் விஜயரிடம் கூறினார், ஆமாம், நீங்கள் ஏன் பாவம் பாவம் என்று இவ்வளவு கூறுகிறீர்கள்? நான் பாவி, நான் பாவி என்று 100 முறை ஒருவன் சொன்னால் அவன் பாவியாகத்தான் ஆவான். இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறேன், எனக்காவது பாவமாவது என்ற நம்பிக்கை வேண்டும். அவரே நமது தாயும் தந்தையும். பாவம் செய்துவிட்டேன், இனி அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று அவரிடம் முறையிடுங்கள். அவரது திருநாமத்தை சொல்லுங்கள். அவரது திருநாமத்தால் உடல், மனம் எல்லாம் பரிசுத்தமாகின்றன. அவரது திருநாமத்தை சொல்வதன் மூலம் நாக்கை தூய்மைப்படுத்துங்கள். டிசம்பர் 1882 பிற்பகல் வேளை. குருதேவர் தட்சிணேஸ்வர கோவிலில் தமது அறையை ஒட்டினார் போன்ற மேற்கு வராந்தாவில் பேசிக் கொண்டிருந்தார். பாபுராம், மா, ராம்தயாள் முதலானோர் இருந்தனர். அவர்கள் இரவில் தங்குவார்கள். கிறிஸ்துமஸ் விடுமுறை தொடங்கிவிட்டது. மா நாளையும் தங்குவார். பாபுராம் புதிதாக வரத் தொடங்கியிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், எல்லாம் இறைவன் செய்கிறார் என்ற உணர்வு வருமானால் அவன் ஜீவன் முக்தனாகிவிட்டான். ஒருமுறை கேசவர் சம்புமல்லிக்குடன் வந்திருந்தார். இறைவனின் விருப்பமின்றி ஓர் இலையும் அசைவதில்லை என்று நான் அவரிடம் சொன்னேன். சுயேட்சை எங்கே? எல்லோரும் இறைவனுக்கு கீழ்தான். நங்கடா எவ்வளவு பெரிய ஞானி! அவரே தண்ணீரில் மூழ்கி இறப்பதற்காக சென்றார். இங்கே 11 மாதங்கள் தங்கியிருந்தார். அவருக்கு வயிற்று நோய் கண்டது. நோயின் வேதனை தாங்க முடியாமல் கங்கையில் மூழ்கி இறப்பதற்காக சென்றார். படித்துறைக்கு அருகே நீண்ட மணல் திட்டு. எவ்வளவு தூரம் சென்றாலும் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் இல்லை. கடைசியாக புரிந்து கொண்டார். திரும்பி வந்தார். ஒருமுறை எனக்கு வாத நோய் தீவிரமாகியது. வேதனை தாழாமல் கழுத்தை வெட்டி கொள்ளவே போய்விட்டேன். அதனால்தான், அம்மா, நான் எந்திரம், நீ அதை இயக்குபவள். நான் தேர், நீ தேரை ஓட்டுபவள். நீ எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன், எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன் என்று சொல்கிறேன். குருதேவரின் அறையில் சங்கீர்த்தனம் நடைபெற்றது. பக்தர்கள் பாடினர்.